ஹாய்ங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்த நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க, அது கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஒரு கெட்ட விஷயத்த நினைச்சிட்டே இருப்பீங்க, அதுவும் கண்டிப்பா நடந்துடும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ வந்து தோனி அவுட் ஆகக்கூடாது இந்த பால் அப்படின்னு நினைச்சு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா அவங்க அவுட் ஆகாம இருப்பாங்களா? அப்படி கிடையாது. அவங்க அவுட் ஆயிருவாங்க. ஏன்னா அது நீங்க நினைக்க கிடையாது. அது உங்களை பேஸ் பண்ணி கிடையாது. நீங்க நினைக்கிறதுனால மட்டும் எல்லாமே நடந்துருங்கிறது கிடையவே கிடையாது. நீங்க நினைக்கிறது உங்கனால, உங்க மூலியமா, உங்களுக்காக நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். ஆனா இது தாண்டி இன்னொரு விஷயமும் நீங்க பண்ணணும். அதுக்காக நீங்க எஃபர்ட்டும் போடணும். எஃபர்ட் போட்டு அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஸோ என்னைக்குமே வந்துட்டு வாழ்க்கையில வந்து இது நடக்காது அப்படிங்கறத மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்காக ஆசைப்படுறது அனைத்து உரிமையும் இருக்கு. நீங்க ஆசைப்படுங்க, அதுக்காக உழைங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு நடந்தே தீரும். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.